இந்த உலகத்துல ஒரு மனிதன் 3 சாட்சியங்களை சரியாக அறிந்து தெரிந்து வாழ்வானாக இருந்தால் அவனை இந்த உலகத்தில் யாரும் திருத்த வேண்டிய தேவையே கிடையாது. அவனை திருத்திக் கொள்வான், அவனை மாற்றிக் கொள்வான், அவனே இந்த உலகத்தில் அவனுக்கு என்ற ஒரு பாதுகாவலனை உருவாக்கி கொள்வான். அந்த 3 சாட்சியும் என்ன, அது எப்படிப்பட்ட சாட்சியங்கள், அது அவனை எவ்வளவு தூரம் பாதிக்கும், எவ்வளவு தூரம் பாதுகாக்கும், இது மிக பிரதானமான ஒன்று. இந்த உலகத்தில் நம்ம ஒரு 15 வருஷம் பள்ளி நிர்வாகியாக இருக்கிறோம், 20 வருஷம் இருக்கிறோம். ஒரு பாடசாலையில ஒரு ஆசிரியராக அதிபராக 15 வருஷம் கடமையாற்றுகிறோம், 20 வருஷம் கடமையாற்றுகிறோம். ஒரு நல்ல தந்தையாக இந்த உலகத்தில் நம்ம ஒரு தந்தையாக ஒரு 50 வருஷம் இருக்கிறோம், 40 வருஷம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு வீட்டுடைய பொறுப்புதாரி ஒரு மனைவியாக ஒரு 30 வருஷம் இருக்கிறோம், 40 வருஷம் இருக்கிறோம். எப்பயாவது நம்மளை பத்தி, நம்மட மனசை பத்தி, நம்மட மனச்சாட்சியை பத்தி, நம்மட பொறுப்பை பத்தி நம்ம அழுது இருக்கிறோமா? மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், அழுது இருக்கிறோமா? மனுஷன் 3 சாட்சியத்தை இந்த உலகத்தில் மறந்துடவே கூடாது. அதுல ஒன்று மனச்சாட்சி, இன்னும் ஒன்று மனித சாட்சி, இன்னும் ஒன்று இறை சாட்சி. இந்த 3 சாட்சியமும் மிக பிரதானமானது. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலம் அல்லாஹு தஆலா மிஅராஜ் என்று சொல்லுகிற விண்ணுல பயணத்தில் அல்லாஹு தஆலா அழைத்து கொண்டான். போற வழியில நிறைய நபிமார்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரர்து பி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் தாண்டி போனேன். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நான் கடந்து போகிற போது என்னை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்டார்கள். கண்டவுடன் ஃபபக்கா அழ ஆரம்பித்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை கண்டார், கண்டவுடன் அழ ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே மிஅராஜுடைய அந்த பயணத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு பின்னால் ஒரு இளைஞனாக இந்த முஹம்மத் இந்த சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். எனக்கு பின்னால் ஒரு இளைஞனாக இந்த சமூகத்துக்கு நபியாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் எனது சமூகத்தை விடவும் அதிகமான சமூகங்களை சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிற ஒரு தகமையை பெற்ற மனிதராக இந்த முஹம்மது இருக்கிறாரே என்று நான் அழுகிறேன் என்றார்கள். யோசிச்சு பாருங்க, மிஅராஜுடைய பயணத்துல தந்த பொறுப்புகள் எல்லாம் முடிக்கப்பட்ட அந்த நேரத்துல எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுமையில, அதாவது மிஅராஜுடைய பயணத்துல அவர் மனச்சாட்சி வேலை செய்து அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவுடனே அழுகிறார். அவருடைய கவலை, அவருடைய மனவேதனை, அவருடைய மனசுல உள்ள ஆதங்கம், எனக்கு பின்னால் அனுப்பப்பட்டவர் முஹம்மத், அவர் ஒரு வாலிபர், ஆனால் என்னுடைய சமூகத்தை விடவும் அவருடைய சமூகம்தானே நிறைய சுவர்க்கத்துக்கு போகிற அதிகமான மக்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த நேரத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நான் ஒரு நல்ல தந்தையாக இருக்கிறேனா என்று மனச்சாட்சியோடு அழுத ஒரு தந்தை, நான் நல்ல மனைவியாக இருக்கிறேனா என்று மனச்சாட்சியோடு அழுத ஒரு மனைவி, நான் நல்ல ஒரு தொழிலாளனாக இருக்கிறேனா என்று மனச்சாட்சியோடு அழுத தொழிலாளி, நான் நல்ல ஒரு முதலாளியாக இருக்கிறேனா என்று மனச்சாட்சியோடு அழுத ஒரு முதலாளி, நான் நல்ல ஒரு நிர்வாகியாக இருக்கிறேனா என்று அழுத ஒரு நிர்வாகி, நல்ல ஒரு ஆசிரியராக நான் இருக்கிறேனா என்று அழுத ஒரு ஆசிரியர், என்னால் செய்யப்பட்ட பணிகள், என்னால் இழைக்கப்பட்ட துரோகங்கள், என்னால் இழைக்கப்பட்ட நன்மைகள் எம்மாத்திரம் இருக்கிறது என்று ஒரு நாளையிலேயாவது மனச்சாட்சியோடு நானும் நீங்களும் பேசி நம்மளை பற்றி சிந்தித்து
இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யாராவது உண்டா? இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அதுல நமக்கு கௌரவம் தான் இருக்குது, அதுல நமக்கு பெருமைத்தனம் தான் இருக்குது, அதுல நமக்கு வரட்டு கௌரவம் தான் இருக்குது. மறு சைட்டை பத்தி யோசிக்க மறந்த மக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த உலகத்துல ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதபு முஃப்ரத் என்று சொல்லுகிற கிரந்தத்தில், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய ஒரு பெரிய புத்தகம், அந்த பக்கத்திலே பதிவு செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை அப்படியே போறாங்க. யாருக்கு பக்கத்தால போறாங்கண்டா, மர்ரபிராயின், ஆட்டை மேய்க்கக்கூடிய ஒரு இடையனுக்கு பக்கத்தால போறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கிற நேரம் ஆட்டு இடையன் அந்த ஆட்டு இடையன்ட்ட கேட்கிறாரு, பிஅனி, எனக்கு இந்த ஆட்டுல ஒன்றை வித்துத்தா, நான் சல்லிதாரேன், ஒரு ஆட்டுக்குட்டியை எனக்கு பணத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறார். ஆட்டிடையன் சொல்றான், இது என்னுடையது அல்ல, எனக்கு சொந்தமானது அல்ல, இது என்னுடைய எஜமானுடையது, நான் கூலிக்காக இதை மேய்த்து கொண்டிருக்கிறேன், இது எனக்கு சம்பந்தமானது அல்ல அப்படி என்று ஆட்டு இடையன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறான். இந்த நேரத்தில் இப்னு உமர் சொல்றாங்க, உமர்லாவுடைய மகனார் சொல்றார், இப்போதுதான் எஜமான் இல்லையே, குல், நீ சொல்லு, உண்ட எஜமான்ட்ட சொல்லு, அக்கலஹ ذئب, ஓநாய் உண்ட சாப்பிட்டுட்டு நீ சொல்லு அப்படி என்று சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹுடைய மகனார் சொல்லிக் கொடுக்கிறார். சுபஹானல்லாஹ். ஆட்டிடையன் தோழர்களே, காட்டில் நின்று 4 சல்லிக்காக ஆடுகளை மேய்த்து கொடுக்கிற, வெயிலில் நின்று வேகா வெயிலில் வேர்வை சிந்தி உழைக்கிற ஒரு சாதாரண அடிமையாக இருந்த அந்த மனிதனுடைய மனச்சாட்சி பேச ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த ஆட்டிடையன் கேட்கிறான், ஐனல்லாஹ், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நான் ஓநாய் திண்டுவிட்டது என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த ஆட்டை வித்து விட்டால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, அவன் நாளை என்னையும் உங்களையும் விசாரிக்க மாட்டானா? ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லையா என்று கேட்ட போது பக்கா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் மாலை மாலையாக கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறார்கள். மாலை மாலையாக கண்ணீர் அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையாக இந்த வார்த்தையை உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தான் போட்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு உடனே ஃபஸ்தரா, அவரை அப்படியே பணம் கொடுத்து வாங்கி அவரை அந்த அடிமைத்தனத்திலே இருந்து, நீ இன்று இதோடு நீ அடிமையாக வாழக்கூடாது, ஒரு சுதந்திரமான மனிதனாக நீ வாழ வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை அப்படியே விடுதலை செய்தார் என்பதை பார்க்கிறோம். ஒரு ஆட்டிடையனுக்கு உள்ள ஒரு மனச்சாட்சி, இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற அந்த இறை சாட்சி இந்த உலகத்தில் ஒரு மனிதனை ஒரு புனிதனாக மாற்றுகிற அளவுக்கு அவனுடைய மனச்சாட்சியும் இறை சாட்சியும், மனித சாட்சி இல்லாமல் போனாலும் இறை சாட்சியும் மனங்களிலே உள்ள அந்த மனித சாட்சிக்கு அப்பால் உள்ள அந்த அந்த உணர்வும் இந்த உலகத்தில் அவனை ஒரு சிறந்த இடத்துக்கு சிறப்பான மனிதனாக வாழ வைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது.